ஹை குவாலிட்டில போர்ட்ரேட் போட்டோஸ் எடுக்கிறதுக்கு நான் சொல்ல போற இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ நான் சொல்ல போற இந்த செட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா Sony கேமராஸ்க்கு. நீங்க Sony கேமரா வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ்லாம் உங்களால யூஸ் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போற செட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மட். மெயினா நீங்க போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஃபார்மட்ட வந்து செட் பண்ணிரணும். சோ நம்ம மெயினா போர்ட்ரேட் போட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம JPEG ல எடுக்கிறத விட RAW ல எடுக்கிறது தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா RAW ல தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். சோ அந்த ஃபார்மட்ல நம்ம போட்டோ எடுக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டோவை மேக்ஸிமைஸ்டா வந்து கலர் கிரேடிங் பண்ண முடியும். சோ நம்ம பெரிய லெவல்ல கலர் கிரேடிங் பண்ணலாம் கூட ஒரு மினிமல் அட்ஜஸ்ட்மென்ட் கூட நம்ம RAW ல வந்து எடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒயிட் பேலன்ஸ் கரெக்ட் பண்றதுக்கு அண்ட் உங்க போட்டோல ஹைலைட் ஓவரா இருந்துச்சுன்னா அதை கம் பண்ணலாம். அண்ட் உங்க போட்டோல சுத்தமா ஷேடோஸே இல்ல அப்படின்னா ஷேடோஸ் வந்து ரெக்கவர் பண்ண முடியும். சோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா RAW ஃபார்மட் வந்து ரொம்ப முக்கியம். சோ அதனால உங்களோட ஃபைல் ஃபார்மட் வந்து RAW ல வந்து செட் பண்ணிக்கோங்க. சோ அது கீழே வந்து பாத்தீங்கன்னா RAW ஃபைல் டைப் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இது உள்ள போனீங்க அப்படின்னா கம்ப்ரஸ்ட் அண்ட் அன்கம்ப்ரஸ்ட் அப்படினு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். சோ இதுல நீங்க எதை செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கம்ப்ரஸ்ட் வெர்ஷனை வந்து செலக்ட் பண்ண போறீங்க. நம்ம ஏன் மெயினா அன்கம்ப்ரஸ்ட் செட் பண்ண கூடாது அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதாவது எடிட்டிங் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் அந்த ஃபைல் லோட் ஆவறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சோ அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்க்கிறதுக்கு அந்த ஃபைலை கொஞ்சம் கரெக்ஷன் பண்றதுக்கு சோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்க PC வந்து ரொம்ப டைம் எடுக்கும். சோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்னால தான் அந்த அன்கம்ப்ரஸ்ட் RAW வந்து நம்ம வைக்க வேணாம். நீங்க வந்து கம்ப்ரஸ்ட் RAWவே வந்து செட் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து உங்க கேமராவோட ஃபோக்கஸ் மோட். சோ ஃபோக்கஸ் மோட் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் AF ல வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்க சிங்கிள் ஷாட் AF ல எல்லாம் வச்சு போட்டோஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம போட்டோ எடுக்கும்போது அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆயிடும். சோ அது மிஸ் ஆக கூடாது அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூஸ் AF ல வந்து செட் பண்ணிக்கணும். சோ இப்போ உங்க சப்ஜெக்ட் வந்து எவ்வளவு மூவ் ஆனாலுமே அது வந்து ட்ராக் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிரும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிள் ஸ்பாட்ல வந்து செட் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஃபிளெக்சிபிள் ஸ்பாட்ல வந்து லார்ஜ்ல வந்து செட் பண்ணிக்கோங்க. சோ இதுலயே வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து லார்ஜ், ஸ்மால் அண்ட் மீடியம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்க கேமரால IAF வந்து ஆன் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ல IAF Sony கேமராஸ்ல ரொம்ப நல்லா வொர்க் ஆகும். சோ அதனால நீங்க போர்ட்ரைட்ஸ் எடுக்கும்போது IAF வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒயிட் பேலன்ஸ் வந்து ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ்ல வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்ல ப்ராப்பரா ஒயிட் பேலன்ஸ் பத்தி தெரியும் அப்படினா மட்டும் கெல்வின்ல வொர்க் பண்ணுங்க. அதர்வைஸ் நீங்க Sony கேமரால ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ்ல தாராளமா செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிவ் ஸ்டைல் வந்து ஸ்டாண்டர்ட்ல செட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாண்டர்ட் குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து சேச்சுரேஷன், இன்னொன்னு வந்து கான்ட்ராஸ்ட் அண்ட் ஷார்ப்னஸ் ஒன்னு இருக்கும். சோ இது மூணுமே வந்து நீங்க எவ்வளவு கம்மியா வைக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. ஏன் அப்படினா நீங்க வந்து RAW ல தான் போட்டோ எடுக்கிறீங்க. நீங்க ஈஸியா வந்து எடிட்டிங்ல வந்து கலர், ஷார்ப்னஸ், கான்ட்ராஸ்ட்லாம் கூட்டிக்கலாம். உங்களோட டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி. இஃப் இன் கேஸ் நீங்க முன்னாடியே வந்து ஸ்டாண்டர்ட்ல வந்து சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் அண்ட் ஷார்ப்னஸ் இது மூணுமே வந்து நீங்க ஃபுல்லா வச்சு எடுத்துட்டீங்க அப்படினா உங்களால அதை போஸ்ட் ப்ராசஸிங்ல கரெக்ட் பண்றது ரொம்ப சேலஞ்சா இருக்கும். சோ அதனால நீங்க முன்னாடியே வந்து கலர் வந்து கம்மியா வச்சு எடுத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த கலரை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். சோ நீங்க வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல பெருசா வொர்க் பண்ண மாட்டீங்க அப்படினா எல்லாமே வந்து +2 லயே வச்சுக்கோங்க. இஃப் இன் கேஸ் நீங்க எடுக்கிற போட்டோஸை ப்ராப்பரா எடிட் பண்ணி தான் வந்து போஸ்ட் போடுவீங்க அப்படினா அப்போ வந்து இந்த மூணு ஆப்ஷனுமே நீங்க 0 ல வச்சு எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சேச்சுரேஷன் 0, கான்ட்ராஸ்ட் 0 அண்ட் ஷார்ப்னஸ் 0. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிரைவ் மோட்ல சிங்கிள் ஷூட்டிங்ல வந்து செட் பண்ணிக்கோங்க. சோ சிங்கிள் ஷூட்டிங் அப்படினு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளிக்குக்கு ஒரு போட்டோ எடுக்கும். சோ ஒரே செகண்டுக்கு எனக்கு 10 போட்டோஸ் மேல எடுக்கணும் அப்படினா மட்டும் கண்டினியூஸ் ஷூட்டிங்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சோ இந்த மோட்ல வந்து உங்களால மல்டிபிள் ஷாட்ஸ் வந்து எடுக்க முடியும். பட் எல்லா டைம்லயும் இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு தேவைப்படாது. சோ எப்போ வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஷாட் எடுக்கணுமோ அப்போ வந்து இந்த மோட்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நீங்க சிங்கிள் ஷூட்டிங்ல செட் பண்ணாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அப்பச்சரை பொறுத்த வரைக்கும் லார்ஜர் ஓபனிங்ல வந்து போட்டோஸ் எடுங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க யூஸ் பண்ற லென்ஸோட லோயஸ்ட் f நம்பரை வந்து யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 1.8 லென்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படினா 1.8 ல செட் பண்ணிக்கோங்க f நம்பர். சோ இப்படி செட் பண்ணி நீங்க போட்டோஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட்டோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்பவே பிளர் ஆகும். சோ போர்ட்ரைட்ஸ்ல ரொம்பவே மெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் பிளர். சோ அதை நம்ம அச்சீவ் பண்ணனும் அப்படினா f நம்பர் வந்து கம்மியா எடுக்கணும். சோ இதெல்லாம் தான் Sony கேமராவோட ஒரு மெயினான செட்டிங்ஸ். நீங்க வந்து போர்ட்ரைட் போட்டோஸ் எடுக்கும்போது சோ இதல வச்சு நீங்க போர்ட்ரைட்ஸ் எடுக்கும்போது உங்க போர்ட்ரைட்ஸ் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். சோ ட்ரை பண்ணி பாருங்க.